ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு அலை அப்படிங்கிறது ஏற்கனவே அவங்க வந்து அதில் வந்து கரை கண்டவர்களாக அரசியல்வாதிகள் பட்டவங்கள்லாம் அந்த காற்றுல அடிச்சுட்டு போகும்போது ஆடி காற்றுல அம்மியே பறக்கும்போது அந்த சூழலையும் அவர் 4% ரீட்டைன் பண்ணியிருக்காருன்னா அது தான் ப்ராபப்ளி அவர் பேசக்கூடிய அந்த ஐடியாலஜியை நம்பி சீமான் என்கிற ஒரு மனிதர் அவருடைய உழைப்பு அவருடைய ஆளுமை இதில் ஈர்க்கப்பட்டு அந்த வாக்குகளாக அவருடைய கோர் ஓட் பேங்க் மட்டும்தான் அவர்கிட்ட மிச்சம் இருக்குது. வெறும் திமுக அதிமுக எதிர்ப்பு என்பதற்காக இவர் ரொம்ப கடுமையாக திட்டார்பான்னு வந்தவங்கள்லாம் 2 முறை அவருக்கு வாக்களித்தவர்கள் அந்த மதில் மேல் புனையாக இருந்தவங்க அந்த பக்கம் போயிட்டாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மேபி இதிலிருந்தும் அவர் எழுந்து வருவாரா, இல்லை அடுத்து என்ன முடிவுகள் எடுக்க போகிறாருங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்றைக்கு அவருக்கு அவருடைய வாக்கு வங்கியை நிரூபித்து 3வது பெரிய சக்தியாக இருந்தவர் 4வது கட்சியாக போயிருக்கிறார் அப்படிங்கிறது ஒன்று. 2வது, அண்ணாமலையை ஓரங்கட்டியதும் கூட இளைஞர்கள் இல்லைன்னா அந்த வாக்குகள் ஒரு சங்க் அவர் இருந்திருந்தா எடுத்திருப்பாரோன்னு ஒரு பார்வை இருக்குது. 2024 18% வாக்கு வாங்கிய போது ஆர்எஸ்எஸ்னாலே என்னன்னு தெரியாது, ஹிந்துத்வானாலும் என்னன்னு தெரியாது. ஆனாலும் ஒரு சங்க் வந்து அண்ணாமலையை நம்பி பாஜகவில் சேர்ந்தார்கள். தத்துவார்த்த ரீதியிலாக அந்த பின்புலம் எல்லாம் இல்லை. அவர் பேசுனது அப்படிங்கிறது துடிப்பாக இருக்காரு, பயப்படாமல் எதாக இருந்தாலும் கேட்குறாருப்பா, அடித்து பேசுகிறாருயா, இப்படிதாங்க திமுக அதிமுக கேள்வி கேட்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஃபேக்ஷன் வந்தது. அண்ணாமலையை சைட்லைன் பண்ணதன் மூலமாக தங்களை நோக்கி வந்தவர்களை அப்படியே திரும்ப வந்த வழியே போக வச்சுட்டாங்களோங்கிறது ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக்காகவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி அண்ணாமலையும் கூட பதிவு போட்டிருந்தாரு. அதே போல் ஸ்டாலின் அவர்களுக்கும் இபிஎஸ் அவர்களுக்கும் இதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகருவோம் அப்படிங்கிற மாதிரியான பதிவையும் நம்மளால் பார்க்க முடிந்தது.